அமர்வு 3 பேச்சுக்களையும் அதில் வெற்றி பெறும் உத்திகளும் கட்டுரைகள். தலைமை உக்கரங்கோட்டை மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நூலாசிரியர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திறனாய்வாளர் கவிஞர் சுரேஷ் அஸ்வின் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்போது நிகழ்ச்சி தொடங்குகிறது. என்ன மணி என்ன மேடைக்கு வாங்க, நான் மேடைக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அமர்வு தலைவர் உக்கரங்கோட்டை மணி, தலைவர் வாசி வளர்மலை வளர் தமிழ் மன்றம் இப்போது தலைமை உரையாற்ற வருகை தருகின்றார்கள். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அனைவருக்கும் அதை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்தி கொண்டு நெல்லையின் அடையாளமாக நாம் அனைவரும் சொல்லி கொண்டிருப்பது அல்வாக்கடை என்று சொன்னது போக, தாமிரபரணி என்று சொன்னது போக, மூன்றாவதாக தமிழுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநகர் நெல்லை மாநகர் என்ற பாப்பாக்குடியிலே பிறந்தாலும் நமது அனைவர் உள்ளத்திலும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா செல்வமணி அவர்கள் இன்று தமிழ்நாடையும் தாண்டி சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட பாப்பாக்குடியார் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கி தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நான் சென்ற வாரம் ரயில் பயணமாக சென்று கொண்டிருக்கும்போது மயிலாடுதுறைக்கு சென்று கொண்டிருந்தேன். என்னோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள், உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்க. நான் உக்கரங்கோட்டை மணின்னு சொன்னேன். இந்த பாப்பாக்குடி செல்வமணின்னு வர்றாங்களே சார், அது யாருன்னாங்க. அது என்னுடைய நண்பர் தான். ஏன்னா அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது, நான் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆனாலும் அருமையாக அந்த பேர் அனைவருடைய மனதிலும் பதிந்திருக்கு. அப்போ இவங்க நம்ம செல்வமணி சாருடைய பதிவுகளை எல்லாம் அவர்கள் முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நூல் திறனாய்வு என்பது நமது என்னுடைய பட்டிமன்ற ஆசான் என்று கூட என்னை சொல்லலாம். ஐயா இந்த நூலுடைய ஆசிரியர் பேச்சுக்களையும் அதில் வெற்றி பெறும் யுக்திகளும் என்ற கட்டுரை நூலை சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். அதை பற்றி பேசுவதற்கு தம்பி சுரேஷ் அஸ்வின் அவர்கள் சிறப்பாக பேசுவதற்கு காத்திருக்கின்றார்கள். பாமணி சாரி நான் அந்த இடத்துல பெருமையாக சொல்லணும். என்னை நம்ம திருவிழாவுக்கு போனால் நமக்கு சில கூட்டங்களில் வேடிக்கை பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு தெரியாது. நம்ம தந்தை தோளிலே தூக்கி வைத்து அந்த திருவிழாவை காட்டுவார்கள். அதுபோல் எனக்கு இலக்கிய திருவிழாக்களுக்கு பட்டிமன்றங்கள் செல்லும் போதெல்லாம் பாமணி அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் அநேக ஊர்களில் என்னை தோளில் வைத்து காட்டினார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நன்றி கடமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி மறப்பது நன்றல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அடிப்படையில் நம்மளை உயர்த்தியவர்களை நிச்சயமாக நம்ம மறக்க முடியாது. ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் இந்த வேலை யார் செய்ய வேண்டும், யார்கிட்ட கொடுத்தா. இன்றைக்கி இந்த திறனாய்வு என்னையால் பண்ண முடியாது. இப்படி நான் எவ்வளோதான் பணம் செலவழித்து செஞ்சாலும் என்னால் இந்த அளவுக்கு ஆட்களை இழுத்து இவ்வளவு அமர்வுகளை வைத்து நடத்துவதற்கு எனக்கு அது முடியாது. அது எனக்கு அந்த வரம் எனக்கு இல்லை. அந்த வரத்தை யார்? இறைவன் நம்ம செல்வமணி சாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தந்தை தன்னுடைய தொழிலை தனக்கு அப்புறமா யாருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. 3 பையன் தந்தைக்கு, 3 பேர் போட்டி போடுறான். எனக்கு கொடுங்கப்பா, உனக்கு கொடுங்கப்பான்னு போட்டி போடுறாங்க. தந்தை சொன்னார், எப்பா உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரைத்தான் இந்த தொழிலுக்கு சிறந்தவராக அவர்கிட்ட இந்த நிர்வாகத்தை ஒப்படைப்போன்னு சொல்லி தந்தையார் 3 பையன்கள்ட்டையும் ஒப்புதலை வாங்கிக்கிட்டு 3 பையனும் கூப்பிட்டாரு. இங்கே வாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி பேசக்கூடாது, யார் தேர்வு பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த தொழிலை நிர்வாகம் பண்ணுவார்கள், நீங்கள் அவங்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதலை போட்டுட்டு 3 பேர்கிட்டையும் ஆளுக்கு 100 சீப்பை வாங்கி கையில் கொடுத்துட்டாரு. தலை சீவிர சீப்பு இருக்குது பார்த்தீங்களா, 100 சீப்பு 3 பேர் கையிலையும் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த 3 பேரும் நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற புத்த மட ஆலயத்துக்கு போங்க.
வேறு எங்கேயும் போகக்கூடாது, அதை விற்றுட்டு வந்துடுவாங்க. புத்த மடையாளத்துக்கு போனால் எல்லோரும் மொட்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த மடையாளத்தில் போய் இந்த சீப்பை விற்றுட்டு வரணும். இதில் யார் அதிக எண்ணிக்கையில் விற்று வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் நான் இந்த தொழிலை பார்த்து கொள்ளும்படியாக நிர்வாக பொறுப்பை கொடுப்பேன் என்று தந்தை சொல்லிட்டாரு. 3 பேரும் சீப்பு 100 சீப்பை வாங்கிட்டு இதுக்கு 3 வாரம், ஒருத்தருக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறாரு. முதலாவது போயிட்டு ஒருத்தன் வர்றான், 2வது அதே புத்த மலையாளத்துக்கு போயிட்டு வர்றான், 2வது பையனும் 3வது பையனும் போயிட்டு இருந்தான். தந்தைக்கு இப்போ இந்த 3 வாரம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தந்தை 3 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா நீங்கள் 3 பேரில் முதல்ல உள்ளவன் வா, நீ என்ன எவ்வளோ சீப்பு விற்ற? அப்பா நான் ஒரே ஒரு சீப்பு விற்றேன். இந்த ஒரே ஒரு சீப்பை எப்படா விற்ற நீ? அது பூரா புத்த மடையாளத்தில் இந்த சாதுக்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுன்னு இருப்பாங்க, எப்படி விற்ற அப்படின்னாரு. நான் அந்த வாசலில் நின்றுக்கிட்டே இருப்பேன் சீப்பை வச்சுக்கிட்டு. சீப்பு வேணுமா சீப்பு வேணுமா கேட்டேன். இறக்கப்பட்டு ஒரே ஒரு ஆள் ஒரு சீப்பை வாங்கிட்டு போனார். சரி ரைட்டு, இங்கே வா 2வது பையனை கூப்பிட்டாரு, நீ எப்படிடா எத்தனை விற்ற அப்படின்னாரு. நான் 4 சீப்பு விற்றோம்னா. 4 சீப்பு எப்படி விற்ற? நான் சொன்னேன், சீப்பு தலை சீவதுக்கு மட்டும் பயன்படாது, எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் தலை சீவ மட்டும்தான் சீப்பு பயன்படுதுன்னு. சில நேரத்தில் முதுகு சொரியணும், இந்த பின்பக்கமாக சொரியணும்னு நினச்சா நமக்கு கையில் எட்டாது, இந்த சீப்பை வச்சே நீங்கள் சொரிஞ்சிக்கலாம்னு சொன்னேன். அங்கே ஒரு 4 சீப்பு விற்றுதுன்னா. சரி பரவாயில்ல, அவன் 1 இவன் 4. அடுத்தால 3வது மகனை கூப்பிட்டாரு, இப்போ நீ எப்படிப்பா எத்தனை சீப்பு விற்றேன்னா? அப்பா நான் 100 சீப்பையும் விற்றுட்டேன்னா. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட நான் விற்றுருப்பேன்னா. எப்படி அந்த இடத்துல போய் 100 சீப்பை விற்றேன்னு கேட்டான். அவர் அந்த பையன் சொன்னான், அப்பா 100 சீப்பிலையும் புத்தரோட பொன்மொழிகளை பூரா எழுதியிருந்தேன். அதை பார்த்த உடனே அதை எல்லாரும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மடத்தில் உள்ளவங்களே அந்த சீப்பெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் பரிசாக கொடுத்தாங்க. அது மாதிரி நல்ல யுக்தியோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி அருமையான ஒரு கதையை சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கி இந்த திறனாய்வு, நூல் திறனாய்வு நடக்கு நம்ம ஊரில். நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு கூட்டத்திலும் திறனாய்வு நடக்கும். ஆனால் இதை விமர்சையாக பெரிய லெவலில் இன்றைக்கி தமிழ்நாடே பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நூல் திறனாய்வை நம்முடைய பாப்பாக்குடி கலைப்பதிப்பத்தின் ஆசிரியர் செய்திருக்கின்றார்கள் என்பதை இறைவன் அவர்களுக்கு அந்த திறமை இருப்பதால் அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். நாமளும் அந்த திறனாய்வு நூலை பற்றி திறனாய்வு பண்ணுறதை கேட்டும் ஆசிரியர் பேசுவதை கேட்டும் மகிழ்வோம் என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சிக்கு எனக்கு தலைமையேற்று தர வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நூலை திறனாய்வு செய்வதற்காக நம்முடைய கவிஞர் சுரேஷ் அஸ்வின் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் பொறுப்பாளராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள். திருநெல்வேலியில் எந்த சிறப்பு நிகழ்ச்சினாலும் அவர் சிறப்பாக செய்வார். இப்போ அருங்காட்சியகம், புறநே அருங்காட்சியகத்தை உடனடியாக தன்னுடைய மகள் 2த்தையும் கூட்டு போய் அங்கலமாக படம் எடுத்து முழுமையாக பதிவு செய்தார். இப்படி ஒரு சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர் கவிஞர் சுரேஷ் அஸ்வின் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இங்கே வழங்கக்கூடிய நினைவு பரிசுலாம் ராஜகிரி ஃபவுண்டேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க. அந்த ராஜகிரி ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளர்கிட்ட கேட்டு அந்த நினைவு பரிசை வாங்கி தந்த பெருமையும் சுரேஷ் அஸ்வின் அவர்களை சாரும். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து திறனாய்வாளர் கவிஞர் சுரேஷ் அஸ்வின் இப்போது வருகை தருகின்றார்கள். அவையில் என் முன் கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திறனாய்வு திருவிழா அப்படின்றது ஒரு மிக சிறப்பான ஒரு விழா. இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். அதாவது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறனாய்வு தேர்வுன்னு ஒன்று நடக்கும். ஆனால் திறனாய்வு திருவிழா அப்படின்றது 8 திக்கும் தமிழ் இலக்கியத்தை பரப்பக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு விழா. இதை சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற பாப்பாக்குடி செல்வமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நூலை திறனாய்வுன்றது இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 நூல்களை திறனாய்வு பண்ணியிருக்கிறேன். நம்ம நூலகத்துலேயும் பண்ணியிருக்கேன். திறனாய்வு திருவிழாவில் பண்ணுறதுன்றது இன்னொரு அதிக முனைப்போடு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் எல்லாருமே அமர்ந்திருக்கோம். திறனாய்வு திலகம் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த திறனாய்வு திலகமாக ஆக போகிற அனைவருக்கும் என்னுடைய திறனாய்வாளர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்ட புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்களையும் அதில் வெற்றி பெறும் உத்திகளும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் செம்மல் ஐயா பாமணி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். அது 2013ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு என் கையில் அந்த புத்தகம் கிடச்சிது.
கடந்த ஆண்டு அந்த புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது. முகநூல்லையும் நான் அந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருந்தேன். அந்த புத்தகமே எனக்கு கையில் கிடச்சிது. அதை நான் மறுபடியும் படித்து உங்கள் முன்னாடி ஒரு திறனாய்வு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 3 பங்காக இதை பிரிக்கலான்னு பார்க்குறேன். அதாவது ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பதிப்பாசிரியருடைய அந்த நூல் வடிவம், அப்புறம் பதிப்பாசிரியர் பற்றிய ஒரு அணிந்துரை, அடுத்ததாக வந்து என்னுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த திறனாய்வு வடிவத்தை வந்து நான் வடிவமைச்சிருக்கிறேன். திறனாய்வு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம காலையில் நம்ம வண்ணதாசன் ஐயா சொல்லியிருந்தார் இல்லையா, திறனாய்வு அப்படின்றது வந்து விமர்சனம்ன்ற எழுத்துலேருந்து மாறி அந்த சமஸ்கிருத எழுத்து வந்து திறனாய்வாக மாறி இருக்குது அப்படின்றது. ஞான சம்பந்தம்ன்ற ஐயா தான் அதை வந்து திறனாய்வுன்ற எழுத்தை வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் பரவலாக அறிமுகப்படுத்தினார்ன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் காலையில் தயார்படுத்திகிட்டு இருந்த அந்த விஷயத்தை அப்படி வண்ணதாசன் ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப மெய் செலுத்து போச்சு. அதுவும் அப்புறமா அந்த முத்துசிவன் ஐயா பேராசிரியர் அவர் வந்து அந்த திறனாய்வுன்றதை எப்படி எடுத்துகிட்டு போனார் அப்படின்றது, இந்த தகவல்கள் எல்லாமே எனக்கு வண்ணதாசன் ஐயா மூலமாக கேட்கும்போது ரொம்ப நெகிழ்வோடு இருந்தது. திறனாய்வு அப்படின்றது வந்து இந்த நூலில் வந்து என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, மிகச்சிறந்த பேச்சாளர் பாமணி ஐயா அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளாகவே நம்ம தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தை நடத்திக்கிட்டு வர்றாரு. இதில் 11 மாதம் மாதாந்திர கூட்டமும் ஒரே ஒரு மாதம், அதாவது தை மாதம் வந்து அவருடைய ஆண்டு விழா நடத்துகிறாரு. இதில் வந்து நிறைய சொற்பொழிவாளர்களுக்கும் கூப்பிட்டு சிறப்பு சேர்க்கிறாரு, விருதுகள் வழங்கிட்டு வர்றாரு. அவர் புலமைப்பித்தன் அவர்களோட பழகியவர், நம்ம நூலாசிரியர். புலமைப்பித்தனோட பழகி அவருடைய ஈர்ப்புனால் தமிழ் கவிதைகள் எழுதுறதுக்கும் ரொம்ப ஆர்வப்பட்டு, அதுக்கப்புறமா நம்ம நெல்லை கண்ணன் இருக்கார் இல்லையா, நம்ம நெல்லை கண்ணன் அவரோடையும் இணைந்து பணிபுரிந்திருக்கிறாரு, நெருங்கி பழகியவர். அப்புறம் திருச்செந்தூர்லேயும் நெல்லையப்பர் கோயிலையும் ஆன்மீக சொற்பொழிவாற்றி இருக்கிறாரு. அப்புறம் 2023 தமிழ் செம்மல்ன்ற விருதை வாங்கி நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் தான் நம்மளுடைய பாமணி ஐயா அவர்கள். இவர் வந்து அடிப்படையில் கவிஞர் அப்படின்னாலும் அணுகுமுறையில் வந்து அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாளர். பேச்சில் வந்து இவருடைய பேச்சில் வந்து நகைச்சுவை மிளிரும், நாகரிகம் நடைப்பயிலும், வர்ணனைகளோ நாட்டியமாடும். நீங்கள் இவரை பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் பேசக்கூடியவங்கள உன்னிப்பாக கவனிப்பவர். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த புத்தகத்தோட பின்பக்கம் பாருங்கள். யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதே போஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதான் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளருக்கான அழகு. அதை எவ்வளோ சிறப்பாக நம்ம ஏதோ பேச வந்துட்டோம், நம்ம பெரியாள் அப்படின்னு இல்லாமல் யார் பேசினாலும் அதை உன்னிப்பாக கவனிக்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயம். அது இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே உட்காந்துருக்குறாங்க. இது நான் அவர்கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புத்தகத்தோட வடிவம் நான் கண்டிப்பாக சொல்லணும். பேச்சுக்களையும் அதில் வெற்றி பெறும் உத்திகளும் அப்படின்றது. இதில் ஒரு படிக்கட்டு போட்டிருப்பாங்க, 8 படிக்கட்டு. இதில் வந்து முதல்ல வந்து ஒரு 5 படிக்கட்டு இருக்கும். 5 படிக்கட்டுன்றது வந்து 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 5 படிக்கட்டையும் தாண்டி போகும்போது 3 படிக்கட்டு இருக்கும். 3 படிக்கட்டில் முழு மூச்சோடு நம்ம முயற்சி எடுத்தோம்னா மிகச்சிறந்த பேச்சாளராக மாறலாம். அடுத்தால மைக்கை பிடிச்சி பேசும்போது நம்ம சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த படிக்கட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் அதில் வந்து நம்ம நெல்லை கண்ணன் ஐயா வந்து ஒரு வாழ்த்து கவிதை வாசிச்சிருக்கிறாரு. ஐயா பற்றி நம்ம நூலாசிரியரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய்யான பேச்சுகள் போலியான பகட்டுகள் புரட்டுகள் கொண்டதில்லை, புண்ணிய மனதை கொண்ட நம் பாமணி புகழுக்கே புகழ் சேர்ப்பான் அப்படின்னு நெல்லை கண்ணன் ஐயா வாயாலேயே ஒரு வாழ்த்துறையை வந்து வரமாக வாங்கி வந்திருக்கிறது தான் நம்முடைய பாமணி ஐயா அவர்கள். அப்புறம் வந்து ஆசிரியர் வந்து மேனாள் அரசவை கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடையும் நெல்லை கண்ணன் அவர்களுடையும் இருவருடைய அரவணைப்புலையும் நேரடி பார்வையிலையும் ஒளிர்பவர் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறதா நம்ம ஏற்புரையில் வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் கவனித்தேன். அப்புறம் இந்த புத்தகத்தில் வந்து மொத்தம் எத்தனை தலைப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 16 தலைப்புகளில் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க நூலாசிரியர். 90 பக்கங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு பக்கமுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து மேடை பேச்சில் மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் பேசுகிறதுக்கும் இந்த இதில் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல ஒழுக்கமுள்ள நபர்களாகவும் நம்ம மாறலாம் அப்படின்றதுக்கு இந்த புத்தகம் மிகச்சிறந்த உதாரணம். இதில் முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா பேச்சுக்கலையின் அவசியம். பேச்சுக்கலையின் அவசியம் அப்படின்னா ஏன் பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன நோக்கத்திற்காக பேச வேண்டும், நாம் பேசுவதால் கேட்பவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக முதல்ல எடுத்த உடனே வரிசையாக கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து மகாபலீஸ்வரர் அவருடைய அனுபவத்தில் மயிலாப்பூரில் மகாபலீஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வந்து 63 நாயன்மார்களுக்கான திருவிழாவில் ஐயா அங்கே இருக்கும்போது அந்த சான்றோர்களுடைய பேச்சுக்களை வந்து நேரில் போய் கேட்பாராம். இதன் மூலமாக தான் அந்த பேச்சுகளை வந்து எப்படி வடிவமைக்கணுன்றதை தான் கற்றுக்கிட்டதாட்டு இந்த நூலில் வந்து நூலாசிரியர் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக பயிற்சி 1 அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பு. அதில் வந்து பேச்சுடைய நோக்கமும் உள்ளடக்கமும் அவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அப்புறம் நேரம், முக்கியமாக எவ்வளோ நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது. அப்புறம் வெளிப்படுத்தக்கூடிய சூழல், நம்ம என்ன கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அந்த சூழலை தகுந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது. இது எல்லாமே இவர் கற்றுக்கிட்ட விஷயம். அப்புறமா வந்து புதிய சமுதாயம் படைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை வந்து இவருடைய கல்லூரியில், லயோலா கல்லூரியில் சார் படிக்கும்போது ஒரு பக்கத்தில் உள்ள மாணவர்கள்லாம் சேர்ந்து பேர் கொடுத்துருக்குறாங்க பேச்சு போட்டிக்கு. அப்போ ஐயாவும் வந்து பயந்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க, எப்படிடா பேச போகிறோம் என்ன இதுன்னு தயக்கத்தில் இருந்திருக்காங்க. அதில் வந்து புதிய சமுதாயன்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சாரும் பேசியிருக்காங்க, அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸும் பேசியிருக்காங்க. இல்லை யாருக்கு வந்து பரிசு கிடைக்குன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. சாருக்கு என்னென்னா நம்மளாம் என்ன பேசியிருப்போம், நம்மளோட நல்லா பேசியிருப்பாங்களான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் இவரை உசுப்பி விட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு. அவருடைய இவருடைய நண்பர்கள் 3வது பரிசு 2வது பரிசுன்னு சொல்லும்போது முதல் பரிசு பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லும்போது சாராலே நம்ப முடியலையா. அந்த அளவுக்கு ஒரு பேச்சை வந்து அந்த இடத்துல வழங்கி இருக்கிறனால முதல் பரிசு கிடச்சிருக்கு. இதை வந்து நமக்கு இந்த தகவலாக சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போ நம்மளாம் சாதாரணமாக பேசுகிறோமே, நம்மளால் முடியுமா முடியாதான்ற எண்ணத்தை தவிடுபடியாக்கி எந்த இடத்துல பேசினாலும் நமக்கு பரிசு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல சார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கம் 19 இந்த புத்தகத்தில் பக்கம் 19 சமய சந்தர்ப்பம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன பேசணும், எப்படிப்பட்ட சபைன்னு அறிஞ்சு பேசணும், நேரம் வந்து காலையிலையா மத்தியானமா சாயங்காலமா, பசிக்கிற நேரம் பேசும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த எந்த டைமில் பேசுகிறோன்றதை கேட்டு பேசணுன்னு இருக்கிறப்ப இப்போ பசிக்கிற நேரம் கூட எல்லோரும் பசியாக இருக்கும்போது பேச்சை கேட்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்துலேயும் ஆடியன்ஸை வந்து நம்ம பக்கம் திருப்புறதுக்கான கலையை நம்ம கற்றுக்கிடணும். அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் பேசும் தன்மையின் முறை எப்படி பேசணும் அப்படின்றது அதாவது சொன்னேன் இல்லையா, இடம் அறிந்து சபை அறிந்து நோக்கம் அறிந்து உள்ளடக்கம் அறிந்து விளைவிக்க வேண்டிய பயன் அறிந்து நாம் பேசணும், நம்மளுடைய பேச்சு அப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம நூலாசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பேச்சாளருடைய பண்பு நலன்கள் குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது எண்ணிய அங்கே எய்துப எய்தியர் திண்ணியராக பெறின் அப்படின்ற அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்றது. அப்புறம் சபையோர் வந்து எதை விரும்புவாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து திறனாய்வு திருவிழா, இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்கவா ரெடியாக இருக்கீங்க, இல்லை இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்க வந்திருக்காங்க, இவங்க என்ன சொல்ல போகிறார் இந்த திறனாய்வாளர் அப்படின்றத கேட்குறானா நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இதை பற்றி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா. அதனால் அந்த சபையோர் வந்து எதை விரும்புவாங்கன்னு கேட்டுட்டு அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்றதையும் நூலாசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து உள்வாங்கணும், அவங்க எழுதியிருக்கிறது என்னன்றதை நம்ம உள்வாங்கணும், அதை மனசில் நிறுத்திட்டு வெளியே சொல்லணும். சரியா, வெளியே சொல்லும்போது நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து கேட்குறவங்களுக்கு பதிவாகும். அதுக்கப்புறம் வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு. இந்த வார்த்தை இந்த திருக்குறள் யாருக்கு தேவை அப்படின்னா, கற்பனையோடு நம்ம பேசுறதுக்கு நம்ம பேச்சாளர்களுக்கு என்ன தேவை, கற்பனை வேணும் இல்லையா. அந்த கற்பனை சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வுன்ற இந்த திருக்குறளை மனதில் நிறுத்திக்கிட்டு நம்ம தலைப்புகளை தயார் பண்ணி பேசினோம்னா நம்மளோட பேச்சு வந்து மிகச்சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் கருத்து செறிவு மொழி நடை அப்படின்றது ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காப்புல. அதுக்கு சுகி சிவம் ஐயா அவர்களை எடுத்துக்காட்டாக ஐயா குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, சுகி சிவம் ஐயாவுடைய ஸ்டைலை குறிப்பிட்டிருக்காரு எப்படின்னா, அவர் வந்தோடனே பேச உட்காரும்போது எந்த தலைப்போ அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பார். அதுக்கப்புறம் அதோடய பொருள் என்ன அப்படின்றத சொல்லுவாப்புல. அதுக்கடுத்து அதோடைய ஆழமான பார்வை என்னன்றதை புரிய வைக்கிறாரு நம்ம இது ஆடியன்ஸுக்கு. அடுத்தால அந்த தலைப்புக்கேற்ற தகுந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள், அந்த தலைப்பு சம்மந்தமாக என்ன இருக்கோ அந்த சொந்த அனுபவங்களை சொல்லணும். அதுக்கப்புறம் பிறருடைய அனுபவங்களை நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை சொல்லணும். இந்த மாதிரி சொல்லும்போது அந்த சுகிசுவ மாதிரியான சிறப்பான பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய நூலாசிரியர்.
அதுக்கப்புறம் கோட்பாடுகளுடைய செய்முறை பயிற்சி, அதுக்கு ஒரு விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேச்சுக்களினுடைய அவசியம் என்ன அப்படின்றது அதில் ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக எழுதி வச்சுட்டு வாசிப்பாங்க. புதுசாக பேசுகிறவங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாது, ஆரம்ப கட்டத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அதுபடி பேசுவாங்க. ஆனால் அதுவே சரியா அப்படின்னா போக போக அது சரி கிடையாது. ஏன்னா எழுதி வச்சுக்கிட்டே பேசவும் கூடாது. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நமக்கு எதெல்லாம் தோணுது, எதெல்லாம் நடந்ததை பார்த்துருக்கோமோ அதை நம்ம பேசணும் இல்லையா. அதனால் அந்த கட்டத்துக்கு நம்ம மாறும்போது பேச்சு இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேச்சில் வந்து ஒரு வடிவமைப்புன்றது ஒன்று இருக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை தாண்டி அடுத்த டாப்பிக்கு போகாமல் அதற்கு தொடர்பு படுத்தின விஷயங்களாகவே நம்ம பேசும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் திறனாய்வு அப்படின்றதுல இதான் ஒரு சிக்கல் என்னென்னா, முழுமையாக புத்தகத்தை திறனாய்வு பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறன்றது மிகப்பெரிய அபூர்வம் இல்லையா. அந்த வாய்ப்பில் வந்து நான் நிறைய தகவல்களை இப்போ சொல்லியிருக்கேன். அதில் பட்டிமன்றத்தில் சொற்பொழிவாற்றுறதுக்கு சில உத்திகள் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க இப்போ எல்லாருமே பட்டிமன்ற சிங்கங்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பட்டிமன்றத்தை பற்றி நான் சொல்கிறதுல நிறைய விஷயமே இருக்காது. என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் அதெல்லாம் ரூல்ஸ் படி போட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி தொடரணும், அதாவது ஒரு பேச்சு வந்து எப்படி தொடரணும், எங்கே முடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். தொடர்றது மட்டும் இல்லை, முடிக்கிறது ரொம்ப முக்கியன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமு, அந்த தகவல் முடிஞ்சிட்டுனா அதோட முடிச்சிடணும் அப்படின்றது. அதே மாதிரி என் உயிரினு மேலான உடன்பிறப்புகளை அப்படின்னு கலைஞர் ஆரம்பிப்பார். அப்புறம் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அப்படின்னு யார் ஆரம்பிப்பா? எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை நம்ம ஏற்படுத்திக்கிடணும். நம்ம ஆரம்பிக்கும் போது எந்த அடையாளத்தில் ஆரம்பிக்கும், முடிக்கும் போது வணக்கம் வைத்து விடைபெறுகிறேன், நன்றி பாராட்டி அமர்கிறேன், இப்படியெல்லாம் சில ஸ்டைல் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதுபடி பேச்சுக்களில் சிறப்பாக செய்யலாம். இந்த மாதிரி மொத்தம் 16 தலைப்புகளில் மிகச்சிறந்த ஒரு தொகுப்பாட்டு இந்த கட்டுரை புத்தகத்தை வந்து ஐயா எழுதியிருக்கிறாங்க. அனைவருமே படிக்கணும், மாணவர்களும் படிக்கணும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே, தமிழார்வம் உள்ளவங்க எல்லாருமே இதை படிக்க வேண்டிய புத்தகங்கள். இந்த புத்தகத்தில் வந்து சிறப்பான ஒரு பயனாக எனக்கு கொடுத்த இந்த திறனாய்வு பண்ணருக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பாப்பா குடியார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரையும் சொன்னார். கடைசியாக உங்களிலிருந்து விடைபெறுவது பாப்பாக்குடி ரா செல்வமணின்னு முடிப்பார். அதை சொல்லியிருக்கலாம். ரொம்ப நன்றி. இப்போது தொடர்ந்து நூலாசிரியர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் வா பாமணி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். பெருமைக்குரிய அறிஞர் பெருமக்களே, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இல்லையா. 38 மாவட்டங்களில் தமிழ் வளர்ப்பதில் முன்னணியாக திகழ்கிற மாவட்டம் எது என்றால் இன்றிலிருந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம்தான். அதற்கு விதை போட்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் செல்வமணிக்கும் அதற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திறனாய்வு பண்ணிய நம்முடைய தம்பி சுரேஷ் அஸ்வின் அவர்கள் நான் எதிர்பாராத சில இடங்களை எல்லாம் அருமையாக தொட்டு நல்லா உள்வாங்கி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி மாணிக்க வாசகமும் எனக்கு புத்தக வெளியீட்டு விழா மறுநாளே எனக்கு ஒரு அருமையான கட்டுரையெல்லாம் அனுப்பிச்சாங்க. நிறைய நண்பர்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றே ஒன்று தான், நம்ம பேசக்கூடிய பேச்சு, நான் மற்ற புத்தகத்தை பற்றிலாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா அது வேண்டாம், அது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு என்பது காலையில் வனதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமான அந்த உரையை நிகழ்த்தினார்கள், தொடக்க உரை திறனாய்வுன்னு. திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய ஆற்றல் அல்லது மிகப்பெரிய பெருமை என்னென்னா, முதலாக திறனாய்வுக்கு சாகித்ய அகாடமி வாங்கியவர் நம்முடைய பெரியவர் தீக்காசி அவர்கள் இல்லையா. அப்போ அவர்களுடைய வழியில் அவருடைய கனவை விதை மூலமாக இன்றைய தினத்தில் விதைத்திருக்கக்கூடிய பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் திருநெல்வேலியில் இனிமேல் ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறு எழுதப்பட்டிருந்தால் அதில் அவருடைய பெயர் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். அவரோடு சேர்ந்த நம்முடைய பெயர்களும் இடம்பெறும் என்பதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதில் திருநெல்வேலியில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளபடியே சொல்கிறேன் பெரியோர்களே, நண்பர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்கறதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் அரவணைத்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லோரும் பாடுபடுகிற ஒரு மண்ணாக நம்முடைய திருநெல்வேலி மண்ணில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகள் இருக்கிறது என்பதில் முழுமையான சந்தோஷத்தோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றே ஒன்று தான், அவர் நம்ம புத்தகத்தில் நான் சொன்னது மாதிரி தான், பாரதி அழகாக சொல்கிறான், சொல்லை மந்திரமாக்கு அப்படிங்கிறான், மந்திரம் போல் வேண்டுமாடா சொல் இன்பம் என்கிறான். அப்போ இந்த சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு அல்லது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்படி தொடங்குறதுன்னு 2 நிமிஷம் தான், கனவு சுப்பிரமணியம் வந்துடக்கூடாது. என்னென்னா, தொலைபேசியில் ஒரு மாதத்திற்கு முன்னதாக செல்வமணி சார் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு மத்தியானம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை
அப்போ நான் காலையில் நிகழ்ச்சி இருக்கான்னார். ஆமையா புறநை இலக்கியோட்டத்துக்கு நான் போவேன் அப்படின்னேன். நீங்கள் புறநை இலக்கியோட்டத்துக்கெல்லாம் போங்க, ஆனால் 1 மணிக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்கன்னார். வேறு ஒன்றும் சொல்லலை பெரியவர்களே. சரி சாப்பிட வந்துருங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் நிகழ்ச்சியை மாற்றிக்கிறேன் அப்படின்னேன். மூர்த்தியும் அப்படி தான் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன அப்போது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க, நம்ம திறனாய்வு திருவிழா பற்றி ஒரு குழு ஆலோசனை பண்ணணும் வாங்கன்ட்டார். இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் முன்னெடுக்கிறாரு ஒரு விஷயத்தை, நம்ம தாமதமாக போகக்கூடாதுன்னு 10 முதல்லையே போய் உட்காந்தாச்சு அவர் வீட்டில். அவருடைய டெக்னிக் என்ன தெரியுமா, அவருடைய உத்தி முதல்ல எல்லாத்துக்கும் காப்பி தேநீர் எல்லாம் கொடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். திறனாய்வு திருவிழா பண்ணணும், என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்கள், எப்படிலாம் செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நிகழ்ச்சியை செம்மையாக சிறப்பாக கூட நான் சொல்ல மாட்டேன், அதனுடைய உயர்வான சொல்லாக நான் சொல்கிறேன், செம்மையாக எப்படி வடிவமைக்க வேண்டும் என்கிற இதை அவர்கிட்ட தான் செல்வமணிகிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு அதில் யாரையும் விட்டுற மாட்டார். இந்த இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்லேயே 65 பேர் இருக்காங்க. அந்த 65 கூட பாதி வரலன்னு நினைக்கிறேன். என்ன 65 பேரையும் போட்டிருக்காரு, இன்னும் இருக்குது அவரை விட்டா. அதில் கோக்கா அவர்கள் மதிய சாப்பாடு ஏன் பொறுப்பு அப்படின்ட்டாரு. அந்த உள்ளத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்கிறவரை தமிழை எவனாலும் ஒன்று செய்து விட முடியாது. நன்றி, வணக்கம். திறனாய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு செய்ய பொன்னழகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். சேரை தமிழ் பேரவையினுடைய பொறுப்பாளர், புலவர், தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பொன்னழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உக்கரங்கோட்டை மணி தலைவர், வாசுகி வளர் தமிழ் மன்ற பொறுப்பாளருக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சார் நீங்கள் பொன்னாடையை பார்த்துக்கு சார், அவர் புக்கும் இதுவும் கொடுப்பார், விறுவிறுன்னு நடக்கும், லேட் பண்ண வேண்டாம் நீங்கள். சார் ரைட், ஓகே. சான்றிதழும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரைட், ஓகே. அடுத்து நூலாசிரியர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி அவர்களுக்கு நீங்கள் கேட்டுக்குள்ளே வரணும் சார். 3வது திறனாய்வாளர் சுரேஷ் அஸ்வின் அவர்களுக்கு கொடுங்க. அடுத்த அமர்வு விடையில்லா வினாக்கள் சிறுகதைகள். தலைமை நம்முடைய முரசொலி முருகன் அவர்கள், தமிழ் சோலையினுடைய பொறுப்பாளர், தமிழ் நல கழகத்தினுடைய தலைவர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.